காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் காமெடியான வீடியோ தான். இன்றைக்கி வந்து என் பையன் வேஷம் போடலான்னு முடிவெடுத்தேங்க. எனக்கு தெரியாது, இன்றைக்கி காலையில் தான் தெரியும் கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்ட்டு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட நம்ம இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கலாம். நான் மறந்துட்டேன் கிருஷ்ணர் ஜெயந்தியே. இன்றைக்கி காலையில் எல்லோரும் போடுற ஸ்டேட்டஸை பார்த்து தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடடா, இன்றைக்கி கிருஷ்ணர் ஜெயந்தி ஆச்சு அப்படின்னுட்டு. சரி, ஓகே, நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பையனை கிருஷ்ணராக மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவனுக்கு குளிக்க வச்சாச்சு. குளிக்கலாம் வச்சுட்டு அவனுக்கு எப்போதும் போடுற மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு விட்டாச்சு. பாருங்கள், போடவே என்ன அடம் பிடிக்கிறான் அப்படின்ட்டு. டெய்லியும் இந்த க்ரீமை போட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கே போதும்னு ஆயிரும். இன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம்லாம் போடணும். அந்த வேஷம் என்ன மாதிரி வருதுன்னு கூட தெரியல. கடைசியாக ஒரு அளவுக்கு எப்படியோ கிருஷ்ணர் மாதிரி வந்துச்சுங்க. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம சேட்டை பண்ணுவாங்க. க்ரீம் போட்டு ட்ரெஸ் போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். நான் வேறு இதுக்காக சாந்து போட்டு அதெல்லாம் என்கிட்ட வேறு இல்லை. நான் வேறு அதெல்லாம் வாங்கலை. இன்றைக்கி காலையில் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால நான் எதுவும் வாங்கலை. அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்டால் எங்ககிட்டையும் இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒரு ஐடியா பண்ணிடலான்னு ஒரு ஐடியாலாம் பண்ணி திருநீர் வச்சு பொட்டு வச்சிடலாம். நம்ம ஒயிட் சாந்து பொட்டுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி நல்லா நம்மளோட அறிவெல்லாம் யூஸ் பண்ணி அதை எடுத்து நான் கலக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை கலக்கி நம்ம வச்சோம் அப்படின்னா அது ஒயிட் கலரில் சாந்து பொட்டு, அந்த வெள்ளை கலர் சாந்து பொட்டு மாதிரியே தான் தெரியும். காஞ்சிச்சு அப்படின்னா நல்லா ஒயிட்டாக பளிச்சுன்னு தெரியுங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பொட்டு வச்சிடலாம். கிருஷ்ணர் எப்படி பொட்டு வச்சுருப்பாரு, நாமம் மாதிரி தானே வச்சுருப்பாரு. நடுவில் ஒரு ரெட் கலர், 2 சைடும் ஒயிட் கலரில் இருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் நம்ம மனசில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்காரோ அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பொட்டு எப்படியாவது நாம மாதிரி வந்துடணும். 2 பக்கமும் இது சிம்பிள் தான். இது வைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இது 2 பக்கமும் 2 கோடு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா நாம மாதிரியே இருக்குங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த சைடும் அதே மாதிரி இந்த குச்சி வச்சு இப்படி டிப் வச்சு ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா ஒரு கோடு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான நாமம் கிடச்சிரும். ரொம்ப சமத்து மாதிரி இருக்கான். எதுக்கு இருக்கான்னா அந்த திருநீரை எப்படி எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்துட்ருக்கேன். எப்படியோ நம்மளுக்கு ஒரு அழகான நாமம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் இந்த திருநீரையே எடுத்து புருவத்துக்கு மேலே கொஞ்சம் தள்ளி ஒரு பொட்டாக வச்சுக்கலாம். கண்ணுக்கு ஐலைனர் தான் வைக்கலான்னு நினச்சேன். இவன்கிட்ட ஐலைனர்லாம் வச்சா அழிச்சிருவான். இதுதான் டக்குன்னு வச்ச உடனே காஞ்சிரும். அதனால நான் திருநீரையே எடுத்துகிட்டு இந்த சைடில் கண்ணுக்கிட்ட ஒரு சின்ன ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டேன். இதுக்கப்புறம் இந்த திருநீரை தொட்டு புருவத்துக்கு மேலே குட்டி குட்டியாக கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பொட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் பொட்டு வைக்கணும். எப்படியோ இருக்கான், சமத்தாக இருக்க மாதிரி இருக்கான். ஆனால் ரொம்ப அடம் பிடிக்கிறான் பாருங்கள். ஒரு பொட்டு வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது நம்மளுக்கு. எப்படியோ இந்த புருவத்தில் ஃபுல்லாக இதே மாதிரி 2 பக்கமும் வச்சு முடிச்சிடலாம். எப்படியும் இந்த 2 பக்கமும் பொட்டு வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ரெட் கலர் பொட்டு வைக்கணும். இது போன வருஷம் எனக்கு வாங்கினது. கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு இந்த அம்பர் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷமும் அது அப்படியே இருந்துச்சு. சாந்து பொட்டு வாங்கலை. சரி, ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதையே யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஒயிட் கலர் பொட்டு வச்சோம்ல, அதுக்கு நடுவில் இதை அப்படி வச்சு விட்டுடலாம். இந்த பட்டைக்கு நடுவில், இந்த நாமத்துக்கு நடுவில் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக க்யூட்டான ஒரு நாமம் கிடச்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான், போஸ் கொடுக்குவான். நல்லா அழகாக போஸ் கொடுப்பான். நம்ம சொல்கிற மாதிரிலாம் நல்லா எப்படி நீட்டாக வந்துடுச்சிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இதுக்கப்புறம் என்னது ஜுவல்ஸ் போடலாமா, தலை சீவலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு தலையே சீவிடலாம் அப்படின்னு. தலை சீவுறதுக்கும் எதுவும் இல்லையே, ஒரே ஒரு லப்பர் பேண்ட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மயில் இறகு குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை மட்டும் சொருகி விட்றலாம். இந்த தலையில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசி எடுத்துகிட்டு வச்சுருந்தேன், ப்ரேஸ்லெட்டை. ஆனால் அது மாட்ட முடியல, அது கரெக்டாக வரல. இவன் மாட்ட விடலை, அதெல்லாம் பிடிச்சி பிச்சிட்டான். அதனால் நம்ம ஒரு சின்ன கொண்டை மட்டும் போட்டு அதில் ஒரு மயில் இறகை மட்டும் சொருகி விட்டுடலாம். இந்த பாசி தான் போடலான்னு நினச்சி எடுத்தேங்க. ஆனால் இவன் போட விடல. இது ப்ரேஸ்லெட்டு. இதை போடலான்னு நினச்சேன், ஆனால் அது போட முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கழட்டி வச்சிட்டோம்.
வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணரோட கொண்டை கீழே இந்த மாதிரி இருக்கும், நான் பார்த்துருக்கேன், அழகாக இருக்கும். சரி அவன் வைக்க விடலை. சரி ஓகே பரவாயில்ல, வேண்டாம் ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயில் ரெக்கையை மட்டும் தலையில் எப்படி கொண்டையில் சொருகி விட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. என்னவோ ரொம்ப சிம்பிளாக இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஒரு பெரிய கம்மல் ஒன்று இருந்தது, அதை வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது, செயின் செட்டில் வந்தது. அதை யூஸ் பண்ணல, அது ரொம்ப நாள் ஆச்சு. அதை அப்படியே தான் வாங்கி வச்சுருக்கோம். சரி அதை போட்டு விடலாம் அப்படி இந்த கம்மலை வந்து எப்படியாவது சொருகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கம்மலை வந்து சொருகிட்டேங்க. எப்போதும் காதில் போடுற மாதிரி கொஞ்சம் முடிக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சொரை போட்டேன். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இதில் வந்து அந்த கம்பி நீட்டிகிட்டே இருக்குது, குத்திடும். உடனே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லி குத்தி விட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்த உடனே கழட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த செயின் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு செயின் மட்டும் போட்டுக்கலான்னு போட்டேன். ஆனால் அவன் போடவே விடலை, ரொம்ப அழுகுறான். ஏன்னா அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது போல் இருக்குது பட்ட உடனே, அதனால் அவனுக்கு குத்துதா. ஆனால் குத்தா அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஃபஸ்ட்டாக போட்டனால அது பிடிக்கலை, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி எப்படியோ பொம்மையெல்லாம் கொடுத்து போட்டு உட்கார வச்சிட்டோம் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான், கிருஷ்ணர் வந்து ரெடி ஆகிட்டார். இன்னும் ட்ரெஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா போதும். அவ்வளோதான், என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. அதை வச்சு நான் சிம்பிளாக என்னோடய கிருஷ்ணரை ரெடி பண்ணிட்டேங்க. நம்ம நெக்ஸ்ட் வருஷம் வேணால் இதுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணர் வேஷம் போட்டுடலாம். இப்போ வந்து இன்றைக்கி கிருஷ்ணர் ஜெயந்தி எல்லார் வீட்லேயும் எல்லா குட்டீஸும் பக்கத்து வீட்டிலலாம் போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சிம்பிளாக போட்டோம். அவ்வளோதான், இவரோட வேஷ்டியை வந்து கட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒட்டியானம் கட்டிட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டிதான். இந்த ஒட்டியானம் கட்டலான்னு பார்த்தா அழுகிறான். நானும் எப்படியோ சமாதானம் பண்ணி விளையாட்டு காமிச்சு கட்டலான்னு பார்த்தேன், கட்ட விட மாட்டேங்கிறான். இது கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் கோல்டு கலர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும்னு. அவ்வளோதான், எப்படியோ சமாதானப்படுத்தி நைஸாக அப்படியே கட்டிட வேண்டியதாக. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நைஸாக கட்டிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் ரெடியாச்சு. உங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கூட வந்து இன்னொரு செயின் போட்டுக்கலாம் அப்படின்னு இன்னொரு செயின் போட்டேன். அவ்வளோதான், எங்கள் வீட்டு கிருஷ்ணர் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா புல்லாங்குழலுக்கு வந்து ஒரு கட்டைப்பை குச்சி எடுத்து கொடுத்துட்டேங்க. புல்லாங்குழல் எங்கிட்ட இல்லை, போன வருஷம் ரெடி பண்ணது எங்கன்னு தெரியல, அதை தேட முடியல, டைம் இல்லை. அதனால நாங்கள் வந்து ஒரு குச்சி மட்டும் கட்டைப்பையிலேருந்து ஒரு குச்சி மட்டும் கொடுத்துட்டோம். அவ்வளோதான், ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.